ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி கனவா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி அந்த கனவா மீன் தொக்கு தாங்க வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இது வந்து கனவா மீனோட கண் பாருங்கள். அந்த கண்ணை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது கனவா மீன் வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கனவா மீன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா சேர்த்து நல்லா விரசி விட்டுறலாம். நான் வந்து கனவா மீன் க்ளீன் பண்ண வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து க்ளீன் பண்ண வீடியோ பாருங்கள். இது வந்து இப்போ உப்பு, மஞ்சள் எல்லாமே போட்டு நல்ல இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே கொஞ்சம் போயிடும், ஸ்மெல் இருக்காது அதிகமாக. இல்லை நான் நார்மல் ஃபிஷ்ஷை வந்து நம்ம உப்பு மஞ்சள் போட்டு விரசி வைக்கிற மாதிரி வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து அதில் ஹாஃப் லெமனை வந்து கொஞ்சம் போல் அதில் வந்து புழிஞ்சு விட்டுருக்கிறேன். அப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இதில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் நீங்கள் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோ, அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பூண்டு வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தள்ளி வச்சுருக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட பச்சை மிளகாய் வந்து 3 மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றோட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடலாம். அதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு வதங்கியாச்சு. நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முதல்ல ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது பத்தலை அப்படிங்கும்போது இன்னொரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு அது கூட வந்து வச்சுக்கலாம், குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே இது வந்து வதங்கிடும். இது வந்து நம்ம வந்து சிக்கன் குழம்புலாம் எப்படி வைப்போமோ, கிரேவியெல்லாம் எப்படி வைப்போமோ அதே மாடலில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கனவாவில் வந்து முள்ளெல்லாம் இருக்காது. அதனால் இந்த சிக்கன் பீஸ் மாதிரி சும்மா துண்டு துண்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம சிக்கன் கறி மாதிரியே வச்சா, சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் கறி மாதிரியே வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டோம். சோம்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, அது கூட மட்டன் மசாலா, கொஞ்சம் போல் மட்டன் மசாலா வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து சிக்கன் மசாலா போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து மட்டன் மசாலா தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். மல்லிப்பொடி கூட கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம கனவா மீன்லேயே தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள்லாம் போட்டு ரோசி வச்சுருக்கிற அந்த கனவாவை வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுன்னு சொல்லிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து முதல்ல வந்து நான் தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் கனவா மீனில் உள்ள அந்த தண்ணியே வந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் உள்ள. மிளகுத்தூள் சேர்க்கும்போது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடலாம். கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து சேவ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சாப்பாட்டு கூட, இட்லி தோசை கூட, இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.